இங்க வந்து விசேஷமா இன்னொரு அமைப்பு என்னன்னா, இங்க வந்து பாபால வேண்டிட்டு அவங்க குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க அப்படின்னா அது ஹைலைட் சார். எத்தனையோ பேருக்கு மழலை வரம் கொடுத்த நம்ம தென்னக சீரடி வடித்துணை வண்டலூர் வடித்துணை பாபாவுக்கு 1000 கோடி நன்றி சொல்ல நம்ம சாய் சித்தர் கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு இது பண்றதுக்கு அவருக்கும் அவ்வளவு நன்றி சொன்னாலும் நம்மளுக்கு முடியாது. ஏன்னா 504வது குழந்தை, 504வது 508வது குழந்தையா மேம்பட்ட குழந்தைகள் நம்ம பாபா கோயில வந்து வேண்டிட்டு பிறந்திருக்கிறத நினைச்சா நம்மளுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. நம்மளும் இந்த கோயில்ல வந்து இருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. விசேஷமான விஷயம் என்னன்னா, 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் வரும் இல்ல, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கல்யாணம் வீட்டுக்கு குழந்தை பிள்ளாம இருக்கவங்களும் இங்க வந்து வேண்டிட்டு அவங்க பிரார்த்தனை அதுக்கெல்லாம் கூட வழிதான் வந்து அந்த அளவுக்கு வரப்பிரசாதியா இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம சாய் சித்தரையாவுடைய துணைவியார் திருமதி வரலட்சுமி அம்மா பையன் அந்த எலுமிச்சங்கனிய பாபா பாதத்துல வச்சு படைச்சு கொடுத்து இப்படிப்பட்டவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கிற பாக்கியம் வந்து கடவுள் பாபா வச்சிருக்காரு. அதை நினைச்சா நம்ம ரொம்ப அவங்களுக்கும் நன்றி சொல்லப்பட்டிருக்கோம். கண்டிப்பா நல்லபடியா நம்ம பாபா கோயில் மென்மேலும் நல்லா ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற ஒரு ரொம்ப துக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாவும் தேறுதலாவும் நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா நம்மள எல்லாம் காப்பாத்தி நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னும் நம்மளுக்கு பல நல்லது அற்புதங்கள்லாம் செஞ்சு காப்பாத்துவாரு நம்ம நினைக்கிறோம். சாய்ராம். இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். பாபா பண்ணுவாரு. பாபா இங்க வந்து அது மாதிரி வந்து உட்கார்ந்து இங்க வரதுக்கு முன்னாடி இப்ப இங்க இப்பதான் வந்து 5-6 வருஷமா இங்க வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடிதான் வந்தாரு. ஆனா வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆனதுக்கு முதல் ஒரு மண்டலாபிஷேகம் ஆனதுக்குள்ள 48 நாளுக்குள்ள இந்த கோயிலுக்கு வந்தவங்க சொன்ன விஷயம் தான், இங்க கோயில் வரதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே பாபா இங்க வந்து நடமாடிட்டு இருந்தாரு அப்படின்னு அங்க இருக்காங்க சாய் பக்தர்கள் எல்லாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நடமா இருக்காரு, நடமாடுறான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. நடமாண்டு பார்த்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சோ முன்னாடி இங்க வரப்போறன்றது அவர் முன்னாடியே தெரிவிச்சிருக்காரு. சோ அப்ப வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து அவர் இந்த கோயில் கொண்டு எழுந்துடல, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து அவரோட திருவிழா எவ்வளவு காலமா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இங்க வரவங்களுக்கு அருள் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்து அவரோட பொறுமை எப்படிப்பட்டது. சோ அப்ப அப்படின்றது அப்படி மேலான போகும்போது நம்ம பொறுமை இன்னும் கூட இருக்கணும். நாம அனுகிரகம் பெற்ற மாதிரி இந்த மக்களும் வந்து சாய்பாபா வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலுக்கு வந்து உள்ள அந்த கோயில் உள்ள வந்தவனே அவர் இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்கு தந்துடுவாரு. நான் இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பா உணர்வீங்க. ஓம் சாய்ராம். பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும். நானே, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க பூட்டன் எல்லாரும் பாபாக்கு சேவை பண்றோம். நீங்களும் பாபா பிள்ளைங்களா இருந்தா பாபா பிரேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.